அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பீட்டர் ஃபேர்லி இயக்கத்தில் சமீபத்தில் அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியான ரிக்கி ஸ்டான்கி என்ற அமெரிக்கன் அடல்ட் காமெடி படத்தின் விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். 3 நண்பர்களால் கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டரால் ஏற்படும் பிரச்சனைகள் தான் ரிக்கி ஸ்டான்கி படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நண்பர்கள் சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ எல்லாம் அதிலிருந்து தப்பிக்க ரிக்கி ஸ்டான்கி என்ற கற்பனையாக ஒரு கேரக்டரை உருவாக்கி அதன் மூலமாக தப்பிச்சுக்கிட்டே வராங்க. அதோட சோஷியல் மீடியாவிலையும் ரிக்கி ஸ்டான்கி பேரில் ஒரு பொய்யான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தங்களுக்கு நெருக்கமானவர்களையும் நம்ப வைக்கிறாங்க. உதாரணமாக இவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல் செய்யும் எல்லா வேலைகளிலும் ரிக்கி ஸ்டான்கியை காரணமாக்கிடுறாங்க. இவங்க லீவ் எடுக்கணும்னா ரிக்கி ஸ்டான்கிக்கு உடம்பு சரியில்லை, அவனை பார்க்க போறோன்னு போய் சொல்லி டூர் போறது என இல்லாத ஒருவனை இருப்பது போலவே எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை இதே மாதிரி போய் சொல்லி டூர் போகும்போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. 3 பேருமே ஏறக்குறைய மாட்டிக்கிட்டாங்க. இதுல இருந்து தப்பிக்கணும்னா இவங்க கற்பனையா உருவாக்கிய ரிக்கி ஸ்டான்கி உயிரோட வரணும். அப்பதான் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்புவாங்க என்ற நிலைமையில ரிக்கி ஸ்டான்கி என்ற கேரக்டர்ல நடிக்க வரவர் தான் ஹீரோ ஜான் சீனா. ஆக்சுவலா ஜான் சீனா ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். கிளப்ல ஒரு முறை இவரை சந்திச்சிருக்காங்க. ஜான் சீனாவும் இவங்களுக்காக ரிக்கி ஸ்டான்கியா நடிக்க ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, 3 நண்பர்களும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா என்பதுதான் ரிக்கி ஸ்டான்கி படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். படத்தோட கதைன்னு பார்த்தா நாம பல தமிழ் படங்கள்ல பார்த்த பழைய ஆள்மாறாட்ட கதை தான். பல காமெடி காட்சிகள் இருந்தாலும் சில இடங்கள்ல படம் ரொம்ப ஸ்லோவா போகுது. திரைக்கதையிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். தேவையில்லாத காட்சிகளை கட் பண்ணி இன்னும் சின்ன படமா கொடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பொய் சொல்லி அசிங்கப்படுறதை விட உண்மையை சொல்லி அடி வாங்குவதே மேல் என்ற மெசேஜை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஜான் சீனா சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. குறிப்பா இவருடைய காமெடி காட்சிகள் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் இல்லைனாலும் அடல்ட் கண்டென்ட் டைலாக்ஸ் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் மற்றும் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு ரசிக்கும்படியா தான் இந்த படத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.